சிவலிங்கத்தில் இருக்கிற அந்த ஸ்வரூபம் அது என்னதுன்னு இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது எதை குறிக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற சுவாமி என்ன? ஏன்னா சில பேர் சிவலிங்கம்னு சொன்னால் சொல்கிறாலே தவிர அதுக்குள்ளே பானம், அப்புறம் ஆவுடை, அப்புறம் கீழே பேஸு, மூணுலேயும் 3 மூர்த்திகள். யாருன்னா ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு 3 பேர் அடங்கினதான் கான்செப்ட். அதனால் சிவலிங்கம்னு சொல்லும்போது சிவனுக்கு மட்டும் பெயினாக நம்ம சொன்னால் கூட எதை குறிக்கிறது சிவலிங்கம் என்னது யாருக்கும் தெரியலை, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம என்ன செய்யணும்? கோயிலுக்கு போகிறோம், சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறோம். எதை பார்க்கணும் சிவலிங்கத்தில்னா பஞ்சாட்சரம்னு சொல்கிற ஒரு மந்திரம் இருக்குது, ஸ்வோம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம். அது இப்போ குருமுகமாக எடுத்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம், சொல்லக்கூடாது நல்லது. அந்த 5 இருக்கிற மாதிரி சிவலிங்கம் பார்க்கும்போது 5 விஷயங்கள் உண்டு அங்கே. என்னென்னா முதல்ல மேலே இருக்கிற பானம், அதுதான் மேலே இருக்கிற பானம். பானத்துக்கு கீழே இருக்கிற ஆவுடையில் தான் அது தங்கி இருக்கிற பானம். அந்த ஆவுடையும் தாண்டி கீழே இருக்கிற அந்த ஒரு இது பேஸு, அது ஒன்று. அப்புறம் அந்த ஜலம், அபிஷேக ஜலம் விழுற கோமுகி, இந்த கோமுகி ஒன்று 4. 5வது திருவாச்சி பின்னாடி இருக்கிறது. இந்த 5மே முக்கியம். இந்த 5ஐயும் நன்னா பார்த்து வேணுங்கிறத மனசில் நினச்சிட்டு இது பண்ணுறது நல்லது. இதுதான் வழிபாட்டுக்கான உரியது. அதனால் தயவு செஞ்சு இதுதான்னு நம்ம பாரத தேசத்தில் இந்து மதத்தில் இதுதான் குறிக்கிறது, இதுதான் அர்த்தம்னு சொல்லவே முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு பழமொழி எடுத்துக்கொண்டோம்னா ஒரு பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு இன்னும் தெரிய மாட்டேங்கிறது. பல அர்த்தங்கள் குறிக்கிறது. அப்படின்னா சிவலிங்கத்துக்கு ஏது அர்த்தம்? அதனால் இந்த சின்ன பதிவு. நன்றி, வணக்கம்.